என்ன பண்ணோம், பெரும்பான்மைவாத அரசியலை பேசும், சிறுபான்மையினை தன்னுடைய எதிராக காட்டும். ஸோ அதன் மூலிமா வரக்கூடிய அந்த வெறுப்பு அரசியலை வந்து எலெக்ஷன் நேரத்தில் பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை அடைவாங்க. அப்படி பெற்ற அதிகாரத்தை அந்த சிறுபான்மை மக்களை அப்ரெஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து தலித் கம்யூனிட்டியை வந்து இவர் வந்து வன்னியர்கள் கிட்ட இருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணி வன்னியர்களுக்கு எதிராக மட்டும் ஒரு நிறுத்தல, ஒட்டுமொத்த நான் தலித் கிட்ட இருந்தே அவர் எக்ஸ்க்ளூட் பண்ண பார்த்தார். அப்போ சீமான் சொல்றது போல ராமதாஸ் பெரியாரா இருந்தார்னா, பெரியார் என்ன பண்ணார், பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்டமைப்பை உருவாக்குனார். அப்போ பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கம் கட்டின தமிழ்நாட்டில் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பை உருவாக்குறாருன்னா, அப்போ இது யாருடைய காப்பி? அப்போ இது பிஜேபியுடைய பேட்டர்ன், ஆர்எஸ்எஸ் உடைய ஐடியாலஜி. அதை அவர் பேசுனதுனால எங்களால் அவரோட பயணிக்க முடியாதுன்ற முடிவிலிருந்து நாங்கள் அந்த முடிவு எடுத்தோம். இப்போ அவர் ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நிலைப்பாடில் இருக்காரு. அவர் இப்போ திமுக சைடு போகிற மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது, இல்லை தாவேகா சைடு போகிற மாதிரியும் ஒரு பார்வை இருக்குது. அதனால தொடர்ந்து விசிகா வந்து அவங்க வந்து ஆதரவு நிலைப்பாடில் இருக்காங்களா? இல்லை, அதாவது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான நிலைப்பாடில் இருக்கிறதா நம்ம எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அன்புமணியை கொண்டு போயிட்டு ஆர்எஸ்எஸோட பழக்கப்படுத்தினது யார்? அன்புமணியை கொண்டு போயிட்டு பாஜகவோட வந்து பழக்கப்படுத்தினது யார்? அன்புமணியை வந்து மோடியோட தொடர்பு அவங்களுக்கு கொண்டு போயிட்டு அவங்களை அறிமுகப்படுத்தி வச்சது யார்? எல்லா வேலையும் பண்ணது ராமதாஸ் அவர்கள் தான். அப்போ இவங்க வந்து இன்றைக்கு தேர்தல் தேவைக்காக திமுக கூட்டணியில் இடம்பெறணுன்றதுக்காக ஆர்எஸ்எஸ் விமர்சிக்கிறாங்க. ஆனால் இவங்க உண்மையிலே தத்துவத்தின் அடிப்படையில் இருந்து ஆர்எஸ்எஸ் விமர்சனம் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது.